அன்றியும் அந்த தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலம் நன்மைக்கு ஏதுவாகவே நடக்கிறது என்று அறிந்திருக்கிறோம் என்று ஆபிரகாம் தேவனுடைய சிநேகிதன் எனப்பட்டான் என்றார். மோசே கர்த்தருடைய வீட்டிலே எங்கு உண்மையுள்ளவனாய் இருந்தான் என்றார். மோசேவை குறித்து கர்த்தரே சொன்னார், மோசே என்னுடைய வீட்டில் எங்கு உண்மையுள்ளவனாய் இருந்தான்.
மனுஷரை கட்டி இழுக்கிற அன்பின் கயிறுகளால் நான் கட்டி இழுத்தேன் என்று வேதத்திலே நாங்கள் வாசிக்கிறோம். அப்படியாக உடைய அன்பின் கயிறுகளால் ஆண்டவரே உடைய ஜனங்களை ஆண்டவரே கட்டி உன் பக்கம் வைத்துக் கொள்ளுவீராக கர்த்தாவே. இந்த தெய்வீக ஆசீர்வாதங்களும் உடைய ஜனங்கள் மேல் இறங்கி வருவதாக கர்த்தாவே. எல்லா ஆசீர்வாதங்களையும் உன்னதத்தின் தயவினால் ஆசீர்வாதங்களை கர்த்தர் கட்டளையிடுவீராக. வானத்துக்குரிய ஆசீர்வாதங்களினாலும் பூமிக்குரிய ஆசீர்வாதங்களினாலும் நான் உங்களை ஆசீர்வதிப்பேன் என்று சொன்னது போல ஆண்டவரே வானத்துக்குரிய ஆசீர்வாதங்களை இந்த பூமிக்குரிய ஆசீர்வாதங்களை நம்முடைய ஜனங்கள் மேல் கர்த்தர் கட்ட அவிழ்க்கிறாங்க தாவே. இயேசுவின் நாமத்தினால ஆண்டவரே எல்லா குறைகளையும் இயேசுவின் நாமத்தில் நிறைவாக்கி போடுவீராக. ஆண்டவரே நம்முடைய நிறைவான ஆசீர்வாதம் வரும்பொழுது குறைகள் எல்லாம் ஒழிந்து போவுமே. ஆண்டவரே நம்முடைய நிறைவான ஆசீர்வதிக்கிற கரம் இறங்குவதாக கர்த்தாவே. கர்த்தருடைய சமூகத்தில் ஜெபிக்கிறவர்களாக, கர்த்தருடைய நாமத்தை நேசிக்கிறவர்களாக, கர்த்தருடைய வேதத்தை நேசிக்கிறவர்களுக்கு மிகுந்த சமாதானம் உண்டு என்று உம்முடைய நாமத்தை நேசிக்கிற ஜனங்களாக கர்த்தர் உம்முடைய சமூகத்துல ஆண்டவரே சோத்திரங்க தாவே ஒருமனப்பட்ட இருதயத்தோடு ஜெபிக்கிற எல்லா ஜெப விண்ணப்பங்களுக்கு கர்த்தர் பதில் கொடுப்பீராக. ஆண்டவர் யார் யார் இந்த நேரங்களிலே ஆண்டவரே துன்பங்களோடு துக்கங்களோடு வியாதிகளோடு வேதனைகளோடு கர்த்தாவே என்ன செய்வோம் என்று திகைத்து கொண்டிருக்கிற இந்த ஜனங்களை கர்த்தர் ஒரு விசை கண்ணோக்கி பார்ப்பீராக. அவர்களை கர்த்தர் ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்த அவர்களை கர்த்தர் பெருகவே பெருக பண்ணுவீராக. ஆண்டவரே சோதரங்க தாவே ஆபிரகாமுக்கு உண்டான ஆசீர்வாதம் இந்த ஜனங்கள் மேல் இறங்குவதாக கர்த்தாவே. தேசமே பயப்படாதே மகிழ்ந்து களிகூறு என்று சொன்னவரே அந்த தேசத்தை பார்த்து கர்த்தர் சொல்லுகிறபடியினால் மகிழ்ந்து களிகூறு பயப்படாதே கர்த்தர் பெரிய காரியங்கள் செய்வார் என்று கர்த்தர் தேசத்தின் மேல் பெரிய காரியங்களை செய்வீராக. தேசத்தின் மேல் ஒரு எழுப்புதலை உண்டாக்க போகிறபடியினால் தேசத்தின் மேல் ஒரு அசைவை உண்டாக்க போகிறபடியினால் சோதரங்க தாவே துதிக்கிறங்க தாவே. தேசம் கர்த்தர் யார் என்பதை வரப்போகிற நாட்களில் தெரிந்து கொள்ள போகிறபடியினால் சோதரங்க தாவே ஆண்டவரே யார் என்பதை ஜனங்களுக்கு நீர் ஆண்டவரை வெளிப்படுத்த போகிறபடியினாலுமே சோதரிக்கிறங்க தாவே. உடைய கரங்களில் ஒப்பு கொடுக்கிறேன். சகலத்தையும் உடைய கரங்களில் ஒப்பு கொடுக்கிறங்க தாவே. சகலத்திலும் கர்த்தர் நன்மை செய்வீராக. ஆண்டவரே சகலத்தை நன்மைக்கு ஏதுவாகவே முடிய பண்ணுவீராக. அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலம் நன்மைக்கு ஏதுவாகவே நடக்கிறது என்று அறிந்திருக்கிறோம் என்று வேதத்திலே வாசிக்கிறோம். ஆண்டவரே சகலத்தின் கர்த்தர் நன்மைக்கு ஏதுவாகவே முடிய பண்ணுவீராக. சகலத்தின் நன்மைக்கு ஏதுவாகவே மாற பண்ணுவீராக. ஆண்டவரே சோதரங்க தாவே தேசத்தின் மேல் ஆண்டவரே மிகுந்த சமாதானம் உண்டாவதாக. தேசத்தின் மேல் இரக்கம் கிருபை உண்டாவதாக. ஆண்டவரே இந்த கரம் தேசத்தின் மேல் சமாதானத்துக்கு எதுவாகவே ஆசீர்வாதங்களை கட்டளை இடுவதற்காகவே இந்த கரம் நீட்டப்படுவதாக கர்த்தாவே. இந்த கரங்கள் ஒப்புக்கிடுகிறங்க தாவே. ஆசீர்வதியும் ஆசீர்வதிங்க தாவே. நான் இயேசுவின் நாமத்தினால் ஆசீர்வாதங்களை எடுத்துக்கொள்ளுகிறங்க தாவே. இந்த கரங்களிலே எங்களை தரை மட்டுமாக தாழ்த்துகிறங்க தாவே. ஆசீர்வதித்து அருளுவீராக. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல செடியின் மோசேயே தேவ மகிமையை கண்டவனே பார்வோனின் அரண்மனை வாழ்க்கையையும் குப்பையாய் எண்ணின சீமானே நிந்தையின் குரலை கேட்கையிலே தீரப்பின் வாசலில் நின்றவனே நிந்தையின் குரலை கேட்கையிலே தீரப்பின் வாசல்